Hello future officers, welcome to Mock Officer YouTube channel and this is Arun. இன்னைக்கு நம்ம இன்னையோட இந்த எடிட்டோரியல்ல இருந்து ஒரு சூப்பரான ஒரு எடிட்டோரியலை அனலைஸ் பண்ண போறோம். ஸோ தமிழ்ல அனலைஸ் பண்ண போறோம். கம்ப்ளீட்டா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ இது முடிச்சிட்ட பிறகு இந்த அனாலிசிஸ் முடிச்சிட்ட பிறகு ஸோ இந்த வேக்கப்ஸ் ஒரு 10 இந்த வேக்கப்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவுமே இதே வீடியோலே வந்துடும். ஸோ கடைசி வரைக்குமே பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இதுதான் நீங்க நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. நம்ம அந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த எடிட்டோரியல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ பேபி ட்ராஃபிக்கிங் அப்படின்ற ஒரு எடிட்டோரியலை தான் பார்க்க போகிறோம். ஸோ குழந்தை கடத்தலை பற்றி தான் இன்னைக்கு ஒரு எடிட்டோரியல் வந்திருக்கு. சரியா? இது வந்து ஒரு சூப்பரான லைன். ஸோ இந்த எடிட்டோரியலில் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களே, நிப் இந்த பட் அப்படின்றது. ஸோ பட் அப்படின்றது மொட்டு. ஓகேவா? ஸோ நிப்டின் அப்படின்றது கிள்ளி எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா, கிள்ளி எடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ வந்து நம்ம ஒரு விஷயம் வளரக்குள்ளேயே அதை நம்ம வந்து எடுத்துடணும். ஒரு விஷயம், ஒரு தப்பான விஷயம் வந்து வளருது அப்படின்னா அதை வந்து முளையிலே கிள்ளி எறியணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த லைன் சொல்லுவாங்க. சரியா? நிப்ட் இன் த பட். ஸோ ஒரு தப்பான விஷயம் இருக்கு அப்படின்னா நம்ம அதை ரிமூவ் பண்றதை பத்தி தான் பேச போறாங்க. ஸோ என்ன தப்பான விஷயம் அப்படின்னா பேபி ட்ராஃபிக்கிங். ஸோ இந்தியாவில் பேபி ட்ராஃபிக்கிங், குழந்தை கடத்தல் வந்து அதிகமாயிருக்கு. ஸோ அதை வந்து இப்பயே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த தலைப்புக்கு இதுதான் ஹெட்டிங். கிளியரா இருக்கும் நம்புறேன். ஸோ ஏன் நிப்டு இந்த பட் அப்படின்ற ஒரு லைன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் எல்லா எடிட்டோரியல் அனாலிசிஸும் சொல்லியிருக்கேன். ஸோ இதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எதை பத்தி பேச போறாங்கன்னு. பட் இன்னைக்கு இதுலயே தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் டாப் ஹெட்டிங்லேயே தெரிஞ்சு போச்சு. ஸோ குழந்தை கடத்தல் பற்றி தான் பேச போறாங்க அப்படின்ட்டு. போத் சப்ளை அண்ட் டிமாண்ட் சைட்ஸ் ஆஃப் பேபி ட்ராஃபிக்கிங் நீட் டு பி ஸ்டாப்டு. என்ன சொல்றாங்க? ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னா யாரை மீன் பண்றாங்க இங்க? ஸோ சப்ளை அப்படின்னா பயாலஜிக்கல் ஃபாதர்ஸ். ஓகேவா? பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ். சாரி, ஃபாதர் மட்டும் சொல்லிட்டேன். பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் அண்ட் வந்து இவங்க வந்து அடாப்ஷன் பண்ண போறாங்களே, அடாப்ட் பண்ண போற பேரண்ட்ஸ். ஸோ இவங்க 2 பேர் சைடுமே இந்த டிராஃபிக்கிங் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ 2 பேர் சைடுமே தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஒரு லைன் பை லைனா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. ஓகேப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ கிரிமினல் ஆக்டிவிட்டி இஸ் மோஸ்ட்லி ட்ரிவன் பை தி காம்பினேஷன் ஆஃப் தி சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். இந்த சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது எதை பொறுத்து இருக்கு அப்படின்றத கூகுள் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் நான் சொல்ல மாட்டேன். சரியா? சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத கூகுள் பண்ணி ஸோ ஷார்ட் அண்ட் சிம்பிளாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இன்னும் இந்த வீடியோ ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து ஒரு 17லேருந்து 18 நிமிஷத்துக்கிட்ட போயிட்டு இருக்கு. ஸோ நான் அதை வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா விஷயத்த இந்த எடிட்டோரியல் ரிலேட்டடான விஷயங்களை மட்டும் நான் பேசிட்டு இந்த எடிட்டோரியலாக முடிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ எந்த எடிட்டோரியலாக இருந்தாலும் அதான். சரிப்பா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஸோ ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி, ஒரு சொசைட்டியில் கிரிமினல் ஆக்டிவிட்டி நடைபெறுது அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும் அப்படின்றாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? பாவர்ட்டி ஆன் ஒன் எண்ட். ஸோ இன்னொரு எண்ட்ல பாவர்ட்டி இருக்கும். சரியா? ஸோ ஏழ்மை நிலை இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு சைடு சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா இன்னொரு சைடு வந்து ஏழ்மை இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? வெல்த் ஆன் தி அதர் ஹேண்ட். ஓகேவா? அண்ட் அன்மெட் நீட்ஸ் ஆஃப் தி டிசையர்ஸ். ஸோ இந்த சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸை தாண்டி பாவர்ட்டி ஒரு எண்ட்ல இருக்கும். ஸோ வெல்த்தும் ஒரு சைடு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தேவையான, நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு ஒரு டிசையர் இருந்திருக்குல்ல, நம்மளுக்கு ஒரு ஆசை இருந்திருக்குல்ல, ஸோ அது எல்லாமே நிறைவேறாத ஆசைன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை பொறுத்துமே இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டின்றது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. கிளியரா? ஓகே. The recent interstate baby smuggling racket that was busted by the தெலுங்கானா போலீஸ். ஸோ தெலுங்கானால ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா இன்டர்ஸ்டேட் பேபி ஸ்மக்லிங் அவங்க வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ தெலுங்கானால. ஸோ இதுல ஒரு நியூஸ் இருக்கு. இதுல நெக்ஸ்ட் ஷுட் பி சீன் அண்டர் திஸ் லென்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு அந்த ஒரு விஷயமும் இதுக்கு கீழே தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வைல் நியூஸ் ஆஃப் அ பேபி ஸ்மக்லிங் ராக்கெட்ஸ் டாமினேட் ஹெட்லைன்ஸ் வந்து டைம் டு டைம். ஸோ குழந்தை கடத்தல்ன்றது ஹெட்லைன்ஸ்ல அதிகமாக வந்துட்டே இருக்கு. ஸோ ஒரு காலத்துக்கும் ஒரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ ப்ளோவிங் தி லிட் ஆஃப் this network has revealed chilling subterranean levels of operation spanning several states அப்படின்றாங்க. இதுல இந்த செப்டெரேனியன் அப்படின்றது நிலத்தடின்னுவாங்க. ஆனா இந்த இடத்துல ஸோ கிரவுண்ட் லெவல் ஆஃப் ஆப்ரேஷன் இந்த இடத்துல நடக்கணும். ஸோ எதுக்கு அப்படின்னா இந்த ஸ்மக்லிங் நெட்வொர்க்கை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த இடத்துல சப்டெரேனியன் அப்படின்றது நிலத்தடி நீரை பத்தி பேசல. ஸோ கிரவுண்ட் லெவல் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்றத மீன் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் an interstate gang smuggled children from the Delhi and Pune and sold them to the prospective parents in தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ். எங்க?
ஸோ டெல்லி அண்ட் பூனேல குழந்தைகளை கடத்தி எங்க சேல் பண்ணியிருக்கானுங்க, தெலுங்கானா ஆந்திர பிரதேசில் சேல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது இந்த பர்டிகுலர் ஸ்மகிள் பண்ற கேங்கை பொறுத்து மட்டும் கிடையாது. ஓகேவா? ஸோ ஆஸ் நான் முன்னாடி ஹெட்டிங்ல சொல்லியிருக்கேன். ஸோ அடாப்ட் பண்ற பேரண்ட்ஸை பொறுத்தும் பயாலஜிக்கல் பேரண்ட்ஸும் தான் இதுல ஈடுபடுறாங்க. ஓகேவா? ஸோ ஸ்மகிள் மட்டும் குழந்தைய போயிட்டு நம்ம சின்ன வயசுல பூச்சிக்காரன் வந்து உன்னை கடத்திட்டு போயிடுவான்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இங்க நடக்கல. இங்க எல்லாருமே கூட்டு கலவாணியா தான் இருக்காங்க. தொடர்ச்சியா பார்ப்போம். தொடர்ச்சியா பார்க்க உங்களுக்கு புரியும் என்ன நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்றது. as many as 11 people were arrested. ஸோ 11 people அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க for smuggling of many as 15 babies. ஸோ 50 குழந்தைய போன வருஷத்துல மட்டும் கடத்திருக்கானுங்க. ஸோ அதனால 11 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. As per the initial reports, the gang had been purchasing babies from the two persons in Delhi. So particular எவனோ ஒரு ஏஜென்ட் இருக்கான். எங்க இருக்கான்? டெல்லியில இருக்கான். and one person in Pune. ஸோ டெல்லியில் 2 ஏஜென்ட் இருக்கான், பூனேல ஒரு ஏஜென்ட் இருக்கான். சரியா? டிராஃபிக் தெம் டு ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா அண்ட் செல் டு தி ஹையஸ்ட் பிட்டர். ஸோ இதுவுமே பிட் பண்ணி தான் அந்த குழந்தைய சேல் பண்ணியிருக்கானுங்க. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிட் நடந்திருக்கு. பிட்னா எதுன்னு என்னன்னு தெரியுதா? ஸோ ஏலம் விடுவாங்கல்ல, அதை தான் சொல்லியிருக்காங்க. குழந்தைகளை ஏலம் விட்டுருக்கானுங்க. இதெல்லாம் எங்க போய் முடியறதுன்னு தெரியல. சரி, ஓகே. ஸோ குழந்தைகளை ஏலம் விட்டுருக்காங்க அமங் சைல்ட்லெஸ் கப்புள்ஸ் இன் தி சவுத்தர்ன் ஸ்டேட். ஓகே, சவுத்தர்ன் ஸ்டேட்ல குழந்தைகள் இல்லாம இருப்பாங்கல்ல. ஸோ அந்த பெற்றோர்களிடம் வந்து அவங்க வந்து ஏலம் விட்டுருக்கானுங்க அந்த குழந்தைய. ஓகேவா? ஸோ இதுதான் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இட் இஸ் லேர்ன் தட் த ரேட் ஃபார் அ பேபி குட் பி பிட்வீன் தி 1.80 லேக் டு 5.50 லேக். ஸோ இதுலயும் என்ன பண்ணிருப்பானுங்க, ஆண் பெண்ணு தான் கண்டிப்பா பிரிச்சிருப்பானுங்க. ஸோ இந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணாம விட்டுருக்காங்க. சரிப்பா, ஓகே. ஸோ ஒரு குழந்தையோட ரேட்டு 1.8 லட்சத்துல இருந்து 5.5 லட்சம் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி புரோக்கர்ஸுக்கு எவ்வளோ கமிஷன் போயிருக்கு, 50,000 இருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் கமிஷன் போயிருக்குன்றானுங்க. சரியா? ஸோ 3 women in gang had apparently been booked for the same offense earlier. ஸோ 3 பெண்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் இஷ்யூக்காகவே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த பேராகிராஃப் உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். நெக்ஸ்ட் பேராகிராஃப் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல further investigation will reveal how the babies were procured. ஸோ குழந்தைகளை எப்படி ப்ரொக்யூர் பண்றானுங்க, ஓகே, அப்போ குழந்தைகளை எப்படி கடத்துறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் திஸ் இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் டைம் such rackets have been busted. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்ல அப்படின்றாங்க. ஸோ குழந்தை கடத்தல் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல அப்படின்றாங்க. ஸோ there is no reason. ஸோ there is no reason to believe that the reason were any different. ஓகேவா? ஸோ பர்டிகுலரா எந்த ரீசன் இல்ல. ஸோ என்ன ரீசனா வேணா இருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ பாவர்ட்டி ஆஃப் தி பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் இன் மெனி கேசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் பாவர்ட்டி அண்ட் வெல்த் ஆல்சோன்னு நம்ம பார்த்தோம். பட் இந்த இடத்துல பர்டிகுலரா எந்த ரீசனும் இல்ல. ஆனா என்ன சொல்ல வராங்க, ஸோ பயாலஜிக்கல் பேரண்ட்ஸோட பாவர்ட்டி, சரியா, urging them to sell their newborns for the paltry sum அப்படின்றாங்க. ஸோ paltry அப்படின்றது அற்பம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அல்பமா இருக்கு அப்படின்வாங்களே, ஸோ அதுதான் அற்பம். ஸோ ரொம்ப கம்மி காசுக்கு அந்த குழந்தைய வித்துருக்கானுங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து எத்தனை பார்த்தோம், 1.8 லட்சத்துல இருந்து 5.5 லட்சம் வரைக்கும் வித்துருக்க பார்ப்போம். ஸோ அவங்களுக்கு 50,000 ரூபா கொடுத்துருப்பானுங்க, இல்லைன்னா 40,000 ரூபா 30,000 அந்த மாதிரி ரொம்ப கம்மியான ரேட்ல தான் குழந்தைகளை வாங்கியிருக்கானுங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், இது ஸ்மக்லிங் கிடையாது. குழந்தைகளை வந்து பேரண்ட்ஸுக்கு தெரியாம கடத்துறது கிடையாது. ஸோ பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சே பேரண்ட்ஸ் கிட்ட காசு கொடுத்து வாங்குறது. ஸோ அந்த பேரண்ட்ஸ் வந்து என்னவா இருந்திருக்காங்க, ஸோ பாவர்ட்டி லெவல்ல இருக்காங்க. ஓகேவா? இதுல இருந்து என்ன சொல்றாங்க, ஸோ டெல்லி பூனேல வந்து இந்த பர்டிகுலர் இந்த 2 ஸ்டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டா நம்ம எப்படி அதை நம்ம அசியூம் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நார்த்ல பிறக்கிற குழந்தைங்களை சவுத்துல சேல் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட், சம் அண்ட் ஸ்மக்லிங் ஆஃப் நியூ போர்ன்ஸ் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வேர் செக்யூரிட்டிஸ் லாக்ஸ். இந்த இடத்துல இப்போ என்ன சொல்றாங்க, இப்போதான் குழந்தைய கடத்துறானுங்க. எங்கேருந்து கடத்துறானுங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து கடத்துறானுங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல தான் செக்யூரிட்டி கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ 2 விஷயமும் நடக்குது. ஸோ குழந்தை கடத்தலும் நடந்திருக்கு, பெற்றோர்களிடம் அதாவது பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த குழந்தைய வாங்குறதுமே நடந்திருக்கு. ஓகேவா? சரி. on the other end of the spectrum of couples eager to have a children. ஸோ இன்னொரு முனை, அதாவது ஒரு எண்ட்ல விற்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்க, சரியா, பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து குழந்தைய வந்து ஒரு பால்ட்ரி, அதாவது அற்ப தொகைக்கு குழந்தை விற்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு குழந்தையே இல்லாத கப்புள்ஸ் இருப்பாங்க. கரெக்டா? குழந்தையே இல்லாத கப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க எத்தனை லட்சம் வேணா கொடுத்து வேணா குழந்தைகளை அவங்க அடாப்ட் பண்ண முடிவுல இருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. on the other end of the spectrum are couples eager to have a children and impatient with a long waiting time to adopt a baby legally. ஸோ இந்தியாவில் ஒரு பேபியை லீகலா அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுவுமே இதே பேராகிராஃப்ல இருக்கு, நான் முன்னாடி சொல்றேன். ஸோ 2 to 4 years கிட்ட ஆயிடும். சரியா? ஸோ அவங்க வந்து லீகலா மேரேஜ் பண்ணியிருக்கணும். ஸோ மேரேஜ் பண்ணவங்க தான் குழந்தைய அடாப்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்க உடனே கிடைச்சிடாது.
to 4 இயர்ஸ் அவங்க வெயிட் பண்ணணும். சரியா? ஸோ இதனால அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி பிட் பண்ணி குழந்தைகளை வந்து இல்லீகலா ஸ்மகிள் பண்றவங்ககிட்ட குழந்தைய வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The current waiting time to adopt, அது வருது அடுத்த லைன் அதுலயே வருது. The current waiting time to adopt a child under 2 years can be anywhere between the 2 to 4 years. நான் ஆல்ரெடி இந்த லைனை சொல்லிட்டேன். So while the lengthy process is put in place to ensure that the best interest of the child are served, the non-availability of the babies for adoption as a queer the pitch. ஸோ queer the pitch அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு ஃப்ரேஸ். ஸோ இந்த ஃப்ரேஸோட மீனிங் இதே செஷன்ல நம்மளோட இடியம்ஸோட நம்ம வெக்காப் செஷன்ல சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ அங்கே கவனிங்க அந்த இதுக்கு என்ன மீனிங் அப்படின்றது. சரியா? ஸோ பேபிஸ் நான் அவைலபிலிட்டியும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அலோவிங் தி டிமாண்ட் டு சீக் சப்ளை அவென்யூஸ் பை ஹூக் ஆர் பை க்ரூக். ஓகேவா? ஸோ இதுவுமே ஃப்ரேஸ் தான். இதுவும் ஒரு சூப்பரான ஃப்ரேஸ். இதுவுமே வெக்காப் செஷன்ல இருக்கு. சரியா? ஸோ அதை பார்த்துருங்க. ஸோ rounding up gang might at best be a short term measure in this particular situation. ஓகேவா? ஸோ அந்த கேங்கை பிடிக்கிறதுன்றது ஒரு ஷார்ட் டேர்ம் மெஷராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், children are not commodities to purchase at a premium from a free market when supply is low. ஸோ குழந்தை என்ன சொல்றாங்க, இந்த லைன் சூப்பரான லைன். ஸோ குழந்தைகள் என்பவர்கள் கமோடிட்டிஸ் கிடையாது. எப்போ? ஏன்னா ப்ரீமியம் ப்ரைஸுக்கு அவங்க வாங்குறது, ஸோ ஃப்ரீ மார்க்கெட்டில் வந்து ப்ரீமியம் ப்ரைஸில் வாங்குறது தப்பு அப்படின்னு சொல்ல வராங்க. த கவர்மெண்ட் நீட்ஸ் டு டூ மெனி திங்ஸ் அட் ஒன்ஸ் டு என்ஷூர் தட் இன்சிடென்ட்ஸ் டு நாட் அக்கர் அகைன். ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்களை திரும்பி நடக்காமல் இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும். தென் ப்ரொவைட் தி எஃபெக்டிவ் பாவர்ட்டி எலிவேஷன் ஸ்கீம். ஸோ பாவர்ட்டி எலிவேஷன் ஸ்கீமை கொண்டு வரணும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தி யூத் அதையும் கொண்டு வரணும் அப்படின்றாங்க. ஸோ ஜெனரேட் அவேர்னஸ் அபவுட் அடாப்ஷன் ஸ்கீம்ஸ் ஃபார் போத் பயாலஜிக்கல் அண்ட் அடாப்டிவ் பேரண்ட்ஸ் அப்படின்றாங்க. ரிமூவ் unnecessary bureaucratic process in adoption and ensure effective policing in nip such plots in the bud அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த விஷயங்களை நம்ம முளையிலேயே கிள்ளி எறியணும் அப்படின்னு இந்த எடிட்டோரியலை முடிக்கிறாங்க. ஓகேவா? சரி, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இந்து வெக்காப்ஸ் கண்டினியூ ஆகும். ப்ரீவியஸாக நம்ம ஹிந்து எடிட்டோரியல் அனாலிசிஸ் பார்த்துருப்போம். இப்போ நம்ம ஜூன் 3 டெய்லி 10 ஹிந்து வெக்காப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 8 வெக்காப் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஹிந்து எடிட்டோரியல்லேருந்து எடுத்த வெக்காபாக இருக்கும். ரிமைனிங் 2 என்னவா இருக்கும் அப்படின்னா இடியன் அண்ட் பிரேசஸாக இருக்கும். நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா நிப்டடின். பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து எட்ஜெக்டிவ், சினானிம் கேட்ச்னு சொல்லலாம், ஆன்டனிமஸ் லாட், தமிழில் கிள்ளி எடுன்னு சொல்லலாம். இன்னும் நான் தெளிவாக வந்து நிப்டடின்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை ரொம்ப டைட்டாக பிடிக்கிறது, அதுதான் வந்து நம்ம வந்து நிப்டடின்னு சொல்லலாம். இப்போ டாகை வச்சு இந்த இமேஜ் பாருங்கள். டாக் இருக்குது. ஒரு டாக் கிட்டே ஏதோ ஒரு பொருளை நீங்கள் தூக்கி போடுறீங்களோ அப்படின்றப்போ அதோட வாயால் வச்சு அதோட பற்களால் நம்மளா வந்து க்ரிப்பாக பிடிக்கும் இல்லையா? ஸோ அதுவுமே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். ஸோ தி நிப்டட் இன் waist of her dress accelerated her figure beautifully. ஓகேவா? அவங்களோட அதான் ஹிப்பில் இருக்க ஒரு நிப்டடின் ஒரு கிளிப்பு வந்து அவங்களுடைய அழகை இன்னும் வந்து அழகாக காமிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப தெளிவாகவே புரியும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம நெக்ஸ்ட் வேர்ட்குள்ளே போயிடலாம். நம்மளோட நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா டிராஃபிக்கிங். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் வேர்பாக யூஸ் பண்ணலாம். சினானிம் இஸ் நத்திங் பட் ஸ்மக்லிங். ஆன்டனிம் பாய்காட்டிங்னு சொல்லலாம். தமிழில் கடத்தல் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு குழந்தைய கடத்திட்டு அதுக்காக ஒரு மணி வாங்கினாங்க. தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டிராஃபிக்கிங். வாங்க இந்த எக்ஸாம்பிள் படிக்கலாம். ஷி வாஸ் அரெஸ்டட் ஃபார் டிராஃபிக்கிங் இல்லீகல் சப்ஸ்டன்ட் அக்ராஸ் பார்டர்ஸ். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பார்டர்ஸ் கிட்ட வந்து இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு இல்லீகலான ஒரு சப்ஸ்டன்ட்டை வந்து கடத்துறதுனால அரெஸ்ட் பண்ணப்படுறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்ட்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா ப்ராஸ்பெக்டிவ். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் எட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணலாம். சினானிம்ஸில் அப்கமிங்னு சொல்லலாம். ஆன்டனிம் ப்ரீவியஸ். தமிழில் வருங்கால அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வேர்டை உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும். இவன் ஒரு இமேஜில் வந்து ஒரு பர்சன் இருக்காங்க. ஜஸ்ட் எதிர்காலத்தை நோக்கி, தட் இஸ் கால் சம்திங் இந்த ஃபார் வியூ வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. எக்ஸாம்பிள் போயிடலாம். The prospective buyer carefully inspected the house before making an offer. முன்னாடி இவர் வந்து ஒரு பையர்
ஓகேவா? அந்த வீடு வாங்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து அந்த வீட பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்துட்டு கேர்ஃபுல்லா அந்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே வாங்க முடியும். ஸோ, அதான் இந்த லைன்ல சொல்றாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்டுக்கு போயிடலாம். பஸ்டட். பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல வெர்பா யூஸ் பண்ணலாம். சினானிமஸ் பிரேக், ஆன்டனிமஸ் ரிலீஸ். தமிழ்ல உடைத்தா அப்படின்னு சொல்லலாம். ஸோ, இந்த இமேஜ் பார்த்தம்போதும் தெரியும். பஸ்டட்னோனயும் பிரேக் பண்ணுறான் ஒரு வாலை. அதுவுமே ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இந்த வேர்டுக்கு வந்து இப்படியும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள். த போலீஸ் பஸ்டட் த ட்ரக் ரிங் ஆப்ரேஷன் இன் த நெய்பர்ஹுட். ஸோ ரைட் இதை வந்து நார்த்தன் அமெரிக்கனில் இந்த வேர்டை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரைடட் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லணுன்றதுக்காகவே இந்த எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க? போலீஸ் ரைடட் த ட்ரக் ரிங் ஆப்ரேஷன் இன் த நெய்பர்ஹுட். ஓகேவா? ஸோ பக்கத்தில் நடந்த ஒரு ட்ரக் ரிங் ஆப்ரேஷனை வந்து ரைட் பண்ணாங்க போலீஸ். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப தெளிவாக இந்த வேர்டு உங்களுக்கு இப்போ ரொம்ப புரியும். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட்குள்ளே போயிடலாம். நம்மளோட நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா பெஜரேட்டிவ்லி. பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் நவுனாக யூஸ் பண்ணலாம். சினானிம் என்ன அப்படின்னா ஹேவிங் நெகட்டிவ் கனோஷன். ஓகேவா? தமிழில் இழிவான முறையில் டீஃபேம் பண்ணுறதுன்னு கூட நம்ம இந்த வேர்டுக்கு சொல்லலாம். ஓகேவா? அந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். இந்த இமேஜ் பார்க்கும்போதே தெரியுது ஒருத்தவங்களை டீஃபேம் பண்ணுறாங்க, அவங்களோட கால்களில் விழ வைக்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஷி டிட் நாட் அப்ரிஷியேட் பீங் ரெஃபர் டு பை சர்ச் அ பெஜரேட்டிவ். ஸோ ரொம்ப டீஃபேம் பண்ணி ஒருத்தவங்களை வந்து ரெஃபர் பண்ணுறத வந்து இவ வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு சூப்பரான வேர்டு இது. நெக்ஸ்ட் வேர்ட்குள்ளே போயிடலாம். நம்மளோட நெக்ஸ்ட் வேர்டு என்னென்னா டிரான்ஸ்கிரஸ். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் வேர்பா யூஸ் பண்ணலாம். சினானிம் வந்து மிஸ்பிஹேவ், ஆன்டனிமஸ் ஒபே. தமிழில் மீறு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு விஷயத்த வந்து ஒரு ஒரு ரூல்ஸை ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ்க்கு வந்து லிமிட்டை தாண்டி போகிறதுமே ஒரு மிஸ்பிஹேவ்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த இமேஜ் பார்த்தாவே தெரியும். ஒரு கேமில் வந்து அவங்கள வந்து அந்த ரூல்ஸை மீறினா ரெட் கார்டு கொடுத்துருவாங்க இல்லையா? ஸோ அதுதான் இந்த எக்ஸாம்பிளை படிப்போம். He knew he would transgress the rule by entering the restricted area, but he did it anyway. ஸோ அவனுக்கு தெரியும் ஒரு அந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளே வந்து அவன் வந்து நுழைஞ்சது வந்து தப்புன்னு. ஆனால் அவன் அதை பண்ணிட்டான். ஏதோ ஒரு வகையில் அவன் அதை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சென்டென்ஸ்க்கு அதான் மீனிங். நம்ம நெக்ஸ்ட் வேர்ட்குள்ளே போயிடலாம். நம்மளோட நெக்ஸ்ட் வேர்ட் வந்து வல்னரபிள். இது மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்ச வேர்ட் தான். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுவோம். சினானிமஸ் அன்சேஃப், ஆன்டனிமஸ் வெல் ப்ரொடெக்டட் அண்ட் பாதிக்கப்படக்கூடிய அப்படின்னு சொல்ல. வல்னரபிள் அப்படின்னாலே அன்சேஃபான ஒரு விஷயம். மாஸ்க் போட்டிருக்காங்க, கோவிட் கூட ஒரு வல்னரபிள் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். ஸோ யங் பேர்ட் வாஸ் வல்னரபிள் டு ப்ரிடிக்டர் வித்தவுட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் இட்ஸ் பேரண்ட்ஸ். இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா த யங் பேர்ட் வாஸ் வல்னரபிள் ப்ரிடிக்டர் வித்தவுட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸை படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஒரு தாய்க்குருவி இருக்காங்களா, அவங்களோட யங் பேர்ட்ஸை வந்து விட்டுட்டு போகும்போது ப்ரிடிட்டேட்னா உங்களுக்கு தெரியும், மற்ற ஏதாவது அனிமல்ஸோ வந்து அதை வந்து சாப்பிடக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அதான் வந்து இந்த வேர்டில் வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு இப்போ ரொம்ப வந்து அந்த வல்னரபிலிட்டின்ற வேர்டு வந்து உங்களுக்கு நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட்குள்ளே போனால் நம்ம நெக்ஸ்ட் வேர்டு என்னென்னா அசர்ட். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் வேர்பாக சொல்லலாம். சினானிமஸ் டிக்ள், ஆன்டனிமஸ் டினை. தமிழில் வலியுறுத்துகின்ற அப்படின்னு சொல்லலாம். இந்த இமேஜ் பார்க்கும்போதும் ஒரு ஸ்டேஜில் ஒருத்தவன் நின்றுட்டுருக்கான், ஒரு விஷயத்த வந்து அவன் வந்து பேசிகிட்டு இருக்கான், டிக்ளேர் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த இமேஜ் பார்த்தாவே உங்களுக்கு கிளியராக புரியும். ஷீ டிசைடட் டு அசர்ட் ஹர் அத்தாரிட்டி பை ஸ்பீக்கிங் கான்ஃபிடென்ட்லி டியூரிங் த மீட்டிங். ஸோ அவள் வந்து அத்தாரிட்டி கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட்டாக மீட்டிங்கில் வந்து பேசியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வேர்ட் எல்லாம் திஸ் இஸ் நாட் அ வேர்ட், இடியம் அண்ட் ஃப்ரேசஸ். ஸோ நம்ம முன்னாடியே சொல்லணும் இல்லையா, வீடியோக்கு முன்னாடியே. ஸோ 2 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இது குவிட் த பிச். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் இடியமாக வந்து இதை சொல்வோம். இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா டு ஸ்பாயில் ஆர் ரூயின் சம்திங் பிளான்டட். ஏதோ ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருக்கீங்க, ஸோ அந்த விஷயம் வந்து ஸ்பாயில் ஆகுது அப்படின்றப்போ நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். அதோட இன்னும் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஏதோ ஒரு மீட்டிங் நடந்துட்டுருக்கு. அந்த மீட்டிங்கில் வந்து நீங்கள் ஏதோ பேசிகிட்டே இருக்கீங்க. ஓகேவா? அந்த மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆடியன்ஸோ யாரோ வந்து திடீர்னு கத்துறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
இன்டரப்ட் ஆயிடும் இல்லையா? ஸோ இன்டரப்ட் ஆகி யூ ஹேவ் டு ஸ்டாப் தட் மீட்டிங். ஓகேவா? ஸோ அந்த மாரி இடத்துல கூட நீங்க இத யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லனா, நீங்க ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது, ஏதோ ஒரு மீட்டிங்லயோ சம்திங் வந்து நீங்க ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க. இன்னொருத்தவங்களால வந்து நீங்க வந்து அந்த விஷயத்த ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க ஃபோன் பேசும்போது. ஸோ அந்த மாரி விஷயத்துக்கும் நீங்க வந்து இந்த வேர்ட யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியரா புரியும். எந்த இடத்துல வந்து இந்த வேர்ட யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இடியம் அண்ட் ஃப்ரேசஸ்க்கு போயிடலாம். பை ஹூக் ஆர் பை க்ரூக். இந்த ஃப்ரேஸ் வந்து எந்த மாதிரியான மீனிங்க தருது அப்படின்னா, பை எனி மீன்ஸ் நெசசரி. ஸோ இத வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் இருக்காங்க, ஒரு லேண்ட் இருக்கு. அந்த லேண்ட வந்து அவங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் கட்டுறதுக்காக வந்து வேணும்னா, அவங்க வந்து அந்த லேண்ட உங்ககிட்ட இருந்து எடுத்துப்பாங்க. உங்ககிட்ட இருந்து எடுத்துப்பாங்க. தட் மீன்ஸ் இஃப் ஒரு ரோடு வருது அப்படின்னா, ஸோ அந்த ரோட்ல வந்து உங்களோட லேண்ட் ஏதோ பாஸ் ஆகுது. ஸோ பட் வந்து இஃப் இட் இஸ் நீடட் தென் தே வில் டேக். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய 10 ஹிந்து வெக்காப்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் வந்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் இருந்து, ஸோ இன்னும் வந்து ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த விஷயத்தில் வந்து எங்களுக்கு வந்து கொண்டு வாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு சஜஷன் இருந்தது அப்படின்னா வந்து உங்களோட சஜஷனை கமெண்ட் செக்ஷனில் வந்து பாஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க் யூ, பாய்.